வணக்கம் நண்பர்களே, இது உங்களுக்கு பிரகாஷ் ஸ்டாக் சேனலில் அன்னை கார் சார்பாக நமக்காக அடுத்ததாக விற்பனைக்கு வந்துள்ள கார் பார்த்திங்கன்னா மாறு ஷிஃப்ட்டு VXi பெட்ரோலு 2013 மாடலு 3 ஓனரில் இருக்குது. இப்போதைக்கு காரோட டீட்டெயில் பேசிக்காக சொல்லிட்டேன். மற்றபடி அவுட்லுக்கு, இன்டீரியர், இன்ஜின் ரூம்பு, டிக்கியை காமிச்சிட்டு இதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன எல்லாமே டீட்டெயிலாக சொல்லிடுறேன். இது ஃப்ரண்ட் வியூ பார்த்தேங்க, அடிப்படாத வண்டி தெளிவாக இருக்கும். வந்து பாருங்கள், ஃப்ரண்ட் வியூ காமிச்சிட்டேன். கீழே வந்து ஹாலோஜன் இது ஃபாக் நமக்கு வந்து LED லைட் போட்டிருக்காங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ லெஃப்ட் சைடு வியூ காட்டுறேன். அப்படியே ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் வண்டி, ஒரு டென்ட்டு கிராச்சஸ் எதுவுமே இருக்காது. பாருங்கள், லெஃப்ட் சைடு வியூ காமிச்சிட்டேன், தெளிவாக இருக்கும். பாருங்கள், பேக் சைடு வியூவு, இது பேக் சைடு வியூ. கலர் வந்து கிரானைட் கிரே, ரன்னிங் கலர் இருக்குல்லையே, நல்ல கலர், சில்வரு, ஒயிட்டு, இந்த கலர் தான் ஷிஃப்ட் வந்து. பாருங்கள், இப்போ லெஃப்ட் சைடு வியூ காமிச்சிட்டேன். எங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி ஆஸ் யூஷுவல் இன்றைக்கி தான் வண்டி எடுத்துகிட்டு வந்து அப்படியே ஃபோட்டோ எடுக்கிறேன். டென்ட்டு கிராச்சஸ் எதுவுமே இருக்காது, தெளிவாக இருக்கும் வண்டி. அப்படியே டாப் வியூ, ஒரு கண்ணாடி கூட ரீப்ளேஸ்மெண்ட் இருக்காது, ஒரிஜினல் கண்ணாடி ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் இருக்காது. இப்போ உள்ள இன்டீரியருக்கு வருவோம். இன்டீரியர் பார்த்திங்கன்னா ஸ்டைலான சீட் கவர், ஷிஃப்ட்டு கம்பெனி. இந்த பாருங்கள், சீட் கவர் போடணுன்ற அவசியமே இருக்காது, சீட் கவர் போட்டிருக்கு. இப்போ இதோட ரன்னிங் கிலோமீட்டர் காமிச்சிட்றேன். 89,000 கிலோமீட்டர் ஓடிது, ஒரிஜினல் கிலோமீட்ரு. இந்த பாருங்கள், பாயனியர் மியூசிக் சிஸ்டம். இந்த பாருங்கள், பாயனியர் மியூசிக் சிஸ்டம், ஆக்ஸு, பென்ட்ரைவ் எல்லாம் ஆப்ஷன் இருக்குது. பக்கா ஒர்க்கிங் கண்டிஷன், சவுண்டு கம்மி பண்ணிடுவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏசி போடுறோம். இந்த பாருங்கள், போட்டோடனே பக்கா ஒர்க்கிங். ஏசிலாம் குறையே சொல்ல முடியாது. 89,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது, அதையும் சொல்லிவிட்டேன். ஏசியும் ஒர்க்கிங் சொல்லிட்டேன். சீட் கவரும் போட்டிருக்கு. இது இன்டீரியரோட கலர். இது இப்போ பார்த்தீங்கன்னா ரிமோட் லாக் வந்துடும். ரெண்டாவது இதோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா மிரர் இண்டிகேட்டர் வந்துடும். மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. இது பாருங்கள், இங்கே ஒரு திருப்புனா இந்த பாருங்கள், மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் லெஃப்ட் ரைட்டுக்குமே இருக்குது. 4 பவர் பக்கா ஒர்க்கிங்க. வந்து பாருங்கள், இறக்குறதுனா அது பாருங்கள், பக்காவாக ஏறுதான். இப்போ டிரைவர் சைடு தான் பாருங்கள், ஏற்றுறேன் இறங்குறேன், ஒரு ஸ்டக்காகாது, எதுவுமே இருக்காது. புது வண்டி மாதிரியே தான் இருக்கும் ஃபீலிங்கு. பேக்கில் 2 வின்னும் ஒன்றா சேர்த்து இறக்குறேன், முடிஞ்ச அளவு பார்த்துங்க. வரேன், இப்போ இதை ஏற்றிட்டேன். இப்போ அதை பாரு, அந்த விண்டோ ஏற்றுறேன். பக்காவாக 4 விண்டோ பக்காவாக இறங்கும், பக்காவாக ஏறும். வண்டி இப்போ ரன்னிங்கில் இருக்குது. ஏசி போட்டிருக்கிறேன். ரெண்டாவது இப்போ டிக்கி ரூம் ஒன்றா காட்டுறேன் பாருங்கள். இந்த ஹைட்ராலிக் மட்டும் போயிடுச்சு, இதை மட்டும் மாற்றணும். மற்றபடி இதை பாருங்கள், இதோட இதுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். கீழே ஜாக்கி அது இருக்குது, ஜாக்கி இருக்குது, வீல்ஸ் பண்ண இருக்குது. ஜாக்கி கீழே இருக்குது, வீல்ஸ் பண்ணது இருக்குது. இன்ஜின் ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும், அதையும் காமிச்சிட்டேன். ஃப்ரண்ட்டு 2 டயர் பார்த்தீங்கன்னா 2022 மாற்றிருக்காங்க. 85% டயர் ஓகே. ஃப்ரண்ட்டு டயர் 2மே புதுசு ஃப்ரண்ட்டில். இது பார்த்திங்கன்னா பேக் டயர், இதுவும் ஃபுல் பட்டனாக இருக்குங்க. இது வந்து ஒரு 75% ஓகேங்க. அது 85, இது 75. கிட்டத்தட்ட 4 டயருமே சேர்த்து இன்னும் 35,000 கிலோமீட்டர் சாலிடாக ஓட்டலாம். அந்த பாருங்கள், இது 2 டயருமே புதுசு தான். இதுவும் 2022 மாற்றிருக்காங்க. இந்த பாருங்கள், இப்போ இந்த வண்டியோட இன்ஜின் ரூம் பாட்டுங்க, ஒரு ரஷ் இருக்காது. எவ்வளோ தான் கீழே கொஞ்சம் கோல் பண்ணல் பண்ணால் ஒரு ரஷ் இருக்காது. வண்டி தெளிவாக இருக்கும். அந்த பாருங்கள், வண்டியில் ஒரு ரஷ்ட்டு பார்க்க முடியாது. பேட்ரி வந்து 2023 மாற்றிட்டாங்க. இன்ஜின் ரூம் நீட் அண்ட் க்ளீனாக தெளிவாக இருக்கும். சேஸ் நம்ம இந்த சைடில் வந்துருக்கும். 2005 11 வரைக்கும் இப்படி அடிச்சுருந்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், இது சைடில் வந்துடும் சேஸ் நம்பரு. ஒரு அடிப்படை வந்து தெளிவாக இருக்கும், ஒரு ரெஸ்ட்டு பார்க்க முடியாது. பாருங்கள், இப்படி பார்த்தா ஒரு ரெஸ்ட்டு இருக்குங்க, அவ்வளோ தெளிவாக இருக்கும். இது இன்ஜின் ரூமும் காமிச்சிட்டேன். இப்போ இன்ஜின் ஓடி இருக்குது, இன்ஜின் ரன்னிங்கில் இருக்குது, ஏசியும் ஓடின்னு இருக்குது. இந்த பாருங்கள், ஸ்மார்ட் கார்டு 2013 2028 வரைக்கும் எஃப்சி இருக்குது. 3வது ஓனர் நேமில் இருக்குது. இந்த வண்டிக்கு NOC, அதாவது லோன் போட்டிருக்காரு. லோனு க்ளோஸ் பண்ணி 2022 6 2023 வாங்கிட்டார். உங்களுக்கு HP க்ளோஸ் பண்ணி நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கூட கொடுத்தலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ஓனரோட TO ஃபார்ம் 2930 இருக்குது, NOC இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எஃப்சி 2028 வரும். இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா அடுத்த வருஷம் ஏப்ரலில் தான் இன்சூரன்ஸ் முடியும். இந்த வண்டியோட இன்சூரன்ஸ் காப்பி பார்த்திங்க, இது 6/4/2025 அடுத்த வருஷம்
ஏப்ரல் மாதம் வரைக்கும் இன்சூரன்ஸ் இருக்குது. இன்சூரன்ஸும் பிரச்சனை கிடையாது. இப்போ விஷயம் சொல்லிடுறேன் பாருங்கள். இன்சூரன்ஸ் இன்னொரு 8 மாதம் இருக்குது. பேட்டரி 2023 மாற்றிட்டாங்க. 2 டயர் புதுசு போட்டாங்க. ரிமோட் லாக் இருக்குது, சென்ட்ரல் லாக்கிங் இருக்குது, மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக டோர் லாக் ஆகிடும், சென்ட்ரல் லாக்கிங் இருக்குது, சீட் கவர் இருக்குது. வண்டி புதுசு தெளிவாக இருக்கும். பெட்ரோல் வண்டி. இது ஒன்றையே 3 ஓனர் மட்டும்தான், வேறு எதுவுமே குறை சொல்ல முடியாது வண்டியில். 100% தெளிவாக 100% ஒர்த்தான வண்டிங்க. ஷிஃப்ட்டில் தெளிவான பெட்ரோல் வண்டி. ஒரு டென்ட்டு கிராச் பண்ண ரன்னிங் கலர் வண்டி. அவ்வளோ அற்புதமாக இருக்குது. செம்ம குவாலிட்டியாக இருக்குது. சன்வைஸ் எல்லாம் கூட ஒட்டி இருக்குது. வண்டி தெளிவாக இருக்குது. 100% ஒர்த்தான வண்டி. இதோட நான் ரேட்டு பார்த்தீங்கன்னா 320 சொல்கிறேன். சின்னதாக ஒரு அமௌண்ட் நெகோஷியபிள் பண்ணி கொடுக்கலாம். கண்டிப்பாக வண்டி பார்த்திங்கன்னா பள்ளிக்காரன் டிஎஸ்க்கு பேக் சைடு இருக்குது. விருப்பம் ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க. நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது போல் நல்ல விதமான காரம் நியாயமான விலைக்கு நல்ல தரமானனா என்னோடய பிரகாஷ் டாக்ஸினை சப்ஸ்கிரைப் செய்ய இருக்கிறதுக்கு நன்றி, வணக்கம். இது ஆர்சி ஓனரை பார்த்து வாங்கியிருக்கிறேன். டேரெக்டாக ஆர்சி ஓனரை பார்த்து வாங்கியிருக்கேன். ஆர்சி ஓனர் ஆதார் கார்டு கூட இருக்குது. ஆனால் பிரச்சனையே கிடையாது.